என்ன? போதும் சக்தி. ஏற்கனவே ரொம்ப வாந்தி வர மாதிரி இருக்கு. அதான். ஜனனி, அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல. 3 மாசம்தான், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிருமா? வாந்தி வருதுன்னு எதுவும் சாப்பிடாம இருக்க முடியாதுல்ல. உடம்புக்கு சத்து வேணும்ல. சக்தி, இப்ப முடியல சக்தி. ப்ளீஸ், கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கிறேன். இத மூடி வை. சரி, அப்போ இது வேணாம், நான் அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக போட்டு தரேன். இல்ல வேணாம். எதுக்கு? இதுவே நல்லாதான் இருக்கும். ஐய, அது கொஞ்ச நேரம் கழிச்சு புளிச்சிரும். நீ அமைதியா இரு, நான் அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக போட்டு தரேன். வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. இங்க பாரு, எதை பத்தியும் பெருசா யோசிக்காதடி. நிம்மதியா ரெஸ்ட் எடு, அதுதான் முக்கியம். முதல்ல இங்க ஒரு நல்ல கட்டில வாங்கி ஒரு நல்ல மெத்தையா வாங்கி போடணும். அப்பதான் சரியா இருக்கும். கீழே படுத்து எந்திக்கிறதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நம்ம எப்பவும் போல கீழே படுத்துக்கலாம். சும்மா இரு நீயே. சும்மா கீழே படுத்துட்டு எந்திரிச்சிட்டு இருக்க கூடாது. பெட்டை வாங்கி போட்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. அது மாதிரி இப்படி இப்படி சாஞ்சு இந்த காலெல்லாம் இப்படி நீட்டிக்கலாம். இங்க மசாஜ் எல்லாம் பண்ணுமே ஒரு சோஃபா, அது பேர் என்ன? ரெக்லைனர் சோஃபாவா? அதான் அதான். அதையும் வாங்கி போட்டா கொஞ்சம் வசதியா இருக்கும்ல. வாங்கிடுவோம். ஐயா சாமி, பிரெக்னெண்டா இருந்தா சோம்பேறியா இருக்கணும்லாம் அவசியம் இல்ல. இன்ஃபேக்ட் எந்திரிச்சு உட்காந்து நிறைய வேலை செய்யணும். அப்போதான் டெலிவரி ஈஸியா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தயவு செஞ்சு இப்ப எதுவும் வாங்காத. என்னால முடியலன்னா அப்ப சொல்றேன், அப்ப வாங்கிக்கலாம். ரொம்ப யோசிக்காத. நான் என்ன பத்திரமா பாத்துப்பேன். உன் குழந்தையையும் பத்திரமா பாத்துப்பேன். ஓகேவா? என்ன? ஐயோ ஐயோ கடவுளே. என்ன எக்ஸைட்மெண்டா? ஆமா, பின்ன இருக்காதா? எனக்கும் தான். ஆனா சக்தி, சக்தி எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி அழுகையா வருது, சந்தோஷமாவும் இருக்கு, எக்ஸைட்டடாவும் இருக்கு. இதெல்லாமே கலந்து ஒரு மாதிரி ஃபீல். என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. ஆனா பயமா இருக்கு சக்தி. நம்மளால நம்ம குழந்தைய நல்லா பாத்துக்க முடியும்ல? என்னடி நீ? கண்டிப்பா பாத்துக்க முடியும். இங்க பாரு, நீ தயவு செஞ்சு முடியுமா முடியாதான்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காது. நீ தானே சொல்லுவ பாசிட்டிவ் பாசிட்டிவ்னு. இனிமே எப்பவுமே நீ பாசிட்டிவா மட்டும்தான் யோசிக்கணும். புரியுதா? லவ் யூ சக்தி. ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ டூனா இப்போ எந்த டூ? இந்த டூவா இல்ல இந்த டூவா? ரெண்டுமே தாண்டி, ரெண்டுமே தான்.